நீங்கள் கேட்கவிருப்பது ஈரம் கசிந்த நிலம். ஆசிரியர் C.R. ரவீந்திரன். குரல் வடிவில் வழங்குபவர் வினோ ஜாய்சன். பாகம் 1, பகுதி 1. சரக் 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 சரக். அம்மணி சாலடித்துக் கொண்டே கால்களை எட்டிப் போட்டு நடந்தாள். நெகமம் சேலை மெல்ல சரசரத்தது. ஈரமன் பாதங்களில் லேசாக அப்பி விரலிடுக்குகளில் பிசுபிசுத்தது. சாமை மணிகள் மூங்கில் கூடையில் வேகமாகப்பட்டு பரவலாகச் சிதறின. இடது பக்க இடுப்பில் தாங்கியிருந்த கூடை நழுவி விடாமல் தாவி பிடித்திருந்தாள். அம்மணியின் வலது கை முன்னும் பின்னும் ஒய்யாரமாக போய் வந்து கொண்டிருந்தது. சாமையை அள்ளி கொஞ்சமாக கூடையில் பட்டுத் தெரிக்கும்படி வீசிக்கொண்டிருந்தாள். கண்ணாடி வளையல் மெல்ல சலசலத்தன. கிழக்கு பார்த்து அம்மணி போய்க் கொண்டிருந்தாள். கிழக்கில் கருக்கல் கலைந்து கொண்டிருந்தது. மழைக்காற்றின் ஈரம் உடம்பை சிலிர்க்க வைத்தது. காத்தான் கரடுக்கு பின்னால் இருந்த மலை முகடுகளிலிருந்து மேகம் இறங்குவது வெண்ணெய் உருகுவது மாதிரி தெரிந்தது அம்மணிக்கு. 4 நாட்களுக்கு முன்னால் வரை மழை சலிக்க பெய்திருந்தது. கிணறு குட்டையெல்லாம் தண்ணீர் நிரம்பி தழும்பியது. இந்த வருஷத்தில் வெள்ளாமைக்கு குறைச்சலில்லை என்று ஊரெல்லாம் பேசிக்கொண்டார்கள். முன்னுழவு போட்டு வைத்திருந்தவர்களெல்லாம் சாமை சோளம் என்று விதைக்க மறு உழவுக்கு தீவிரமாகிவிட்டார்கள். வாடகை ஏர் கிடைப்பது அவ்வளவாய் லேசுபடவில்லை. மாடு கன்று வைத்திருப்பவர்கள் ஏர் பூட்டி விட்டார்கள். விதைப்புக்கு கொத்துக்காரிகள் ஆள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். விநாயகர் கோவில் பக்கம் சிரிப்பும் கலகலப்பும் கூச்சலும் அதிகமாயிருந்தன. சில்லறை கடைகளை கூட கூலிக்காரர்கள் மொய்த்துக் கொண்டிருந்தார்கள். ஏர்க்காரர்கள் எருமையை கூட காளையோடு ஏரில் பூட்டி விரட்டிக்கொண்டு காடுகரைகளுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். சில ஏர்களில் சினைபிடிக்காத மாடுகளும் சேர்த்து பூட்டப்பட்டிருந்தன. பொழுது கிளம்பியதும் கடைக்கு போயிருந்த அம்மணி வேகமாய் சாலைக்கு திரும்பி செங்கண்ணனை ஏற்பூட்டச் சொல்லிவிட்டு சாக்கிலிருந்த விதைச்சாமையை தலையில் வைத்துக்கொண்டு சாலடிக்க வந்துவிட்டாள். 7 ஏக்கர் பூமியில் கிழக்கு பகுதி துண்டு 3/4 ஏக்கருக்கு தண்ணீர் பாய்ச்சுவது சிரமம். பம்பு செட்டு தண்ணீர் அங்க பாய வேண்டுமானால் பாதி தண்ணீரை வாய்க்காலே குடித்துவிடும். இதனால் அந்த பகுதியில் காட்டு வெள்ளாமையே சரிபடுமென செங்கண்ணன் நினைத்தான். அம்மணியின் நச்சலில் அடுத்த வருஷம் சிமெண்ட் குழாய் போட்டு விடுவதாகச் சொல்லியிருந்தான். அன்றைய உழவின் போது மருமகன் மயிலானுக்கு ஏர் ஓட்டி பழக்குவதாக முடிவாகியிருந்தது. அதையும் செங்கண்ணனுக்கு ஞாபகப்படுத்தியிருந்தாள் அம்மணி. அம்மணிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. வந்த மாப்பிள்ளைகளையெல்லாம் பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அவனுடைய மனைவி செல்லம்மாள் அக்கம்பக்கத்து கோயில்களுக்கெல்லாம் தவறாமல் போய் வந்து கொண்டிருந்தாள். அம்மணிக்கு கல்யாணமாகிவிட்டால் கள்ளிப்பாளையம் காளியாத்தாளுக்கு எசகடம் செய்து வைப்பதாக வேண்டியிருந்தாள். முனியாண்டி கோயிலுக்கு பெரிய மணி வாங்கி கட்டுவதாய் கும்பிட்டிருந்தாள். அம்மணிக்கு எல்லாமே செங்கண்ணனும் செல்லம்மாவும் தான். 7 வருஷத்துக்கு முன்னால் அப்பாவும் அம்மாவும் 4 வருஷ வித்தியாசத்தில் கண்ணை மூடிவிட்டார்கள். அம்மணி அவ்வப்போது நினைத்து கொண்டு தனக்குள் அழுவாள். வாய்விட்டு அழுது தனியே பாட்டுச் சொல்லி புலம்புவதும் உண்டு. கட்டுக்குலையாத உடம்பு அம்மணிக்கு. எந்த வேலையையும் சளைக்காமல் துருதுருவென்று செய்வாள். ஒவ்வொரு வேலையிலும் சுத்தம் இருக்கும். செல்லம்மாளுக்கு அவளோடு ஈடு கொடுக்க முடிவதில்லை. அம்மணி செங்கண்ணனையே கூட கடிந்து கொள்வாள். அவன் மறுபேச்சு பேசாமல் முகம் சுருங்க தலையை தொங்க போட்டுக்கொண்டு வேலை பார்ப்பான். மனம் தாழாமல் அம்மணி அவனிடம் எதை பற்றியாவது குழைய பேசி சமாதானப்படுத்துவாள். செல்லம்மாளுக்கு சில சமயங்களில் அம்மணியை சுத்தமாக பிடிக்காது. அவள் தாய் வீட்டில் கொஞ்சம் சொகுசாகவே இருந்துவிட்டு வந்தவள். மயிலானை பெற்றெடுத்த பெருமையோடு அவள் பாட்டுக்கு பிடித்தபடி எதையாவது செய்து கொண்டிருப்பாள். அம்மணிக்கு எப்பவும் நங்கையாக்காரியிடம் தனி பிரியம் இருக்கும். நங்கே நங்கே என்று பிரியமாக கூப்பிட்டு எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பாள் அம்மணி. மயிலானுக்கு போன ஆவணியோடு 10 முடிந்து விட்டது. பள்ளிக்கூடத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறான். 7ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஏர் ஓட்டி பழக்கிவிட வேண்டுமென்று அம்மணிக்கு வெகுநாளாய் ஆசை. செங்கண்ணனும் சரி என்று சொல்லிவிட்டான். செல்லம்மாளுக்கு இந்த விஷயத்தில் அவ்வளவு அக்கறை இல்லை. இன்னும் 4 வருடம் போகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இந்த மழைக்கு மயிலானுக்கும் ஏர்விட பழக்கிவிட்டுவிட வேண்டுமென்று அம்மணி கண்டிப்பாய் சொல்லி வைத்திருந்தாள். மேற்கு பக்கமிருந்து ஓட்டுச்சாலையை நின்றபடி வெறித்தாள் அம்மணி. செங்கண்ணன் பூட்டியிருந்த ஏர் மட்டும்
Sample complete. Ready to continue?